அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள். மாகாண சபை தேர்தல் குறித்து அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு. அனுர அரசாங்கத்தின் அடுத்த அதிரடி நடவடிக்கை, கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம். புழக்கத்திற்கு விடப்படும் 2000 ரூபாய் நாணயத்தாள். மஹிந்த குடும்பத்திற்கு தொடரும் சோதனை, பெரும் சிக்கலில் ஷிராந்தி. பாதசாரி மீது மோதிய மோட்டார் சைக்கிள், வயோதிபர் பலி. யாழ் பருத்தித்துறை நகரசபை பகுதிகளில் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை. இலங்கையில் இணையவழி பாலியல் வர்த்தகம் பகிர் கிளப்பிய தகவல். யாழில் உணர்வெழுச்சியுடன் ஆரம்பமான தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல். ஹைதியில் கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல், 40 பேர் உயிரிழப்பு. இந்தியாவின் அசாமில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், மக்கள் அலறியடித்து ஓட்டம். தொடர்வன விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தல் குறித்து நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுடன் எதிர்வரும் மாதத்தில் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடவுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி சகல தரப்பினரும் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு வந்தால் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த முடியும் என மாகாண சபைகள், உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் குறித்து எமது செய்தி சேவை வினவிய போது அவர் இதனை தெரிவித்தார். மாகாண சபைகள் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் அரசு அதிகாரிகளால் நிர்வகிக்கப்படுவது ஜனநாயகத்துக்கு பொருத்தமற்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆகவே மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது. எனினும் மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறையில் நடத்துவதா அல்லது புதிய முறையில் நடத்துவதா என்பதே தற்போதுள்ள பிரச்சனை எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் தேர்தலை நடத்தும் திகதியை நிச்சயமாக குறிப்பிட முடியாதென்றும் அவர் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணப்பட்டதன் பின்னர் தாமதமில்லாமல் மாகாண சபை தேர்தலை நிச்சயம் நடத்த முடியும் என்றும் அமைச்சர் சந்தன அபேரத்ன எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார். இந்த ஆண்டில் இதுவரையில் சுமார் 500 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் தற்காலிக அடிப்படையில் முடக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவிக்கின்றது. திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பாதாள உலக குழு உறுப்பினர்களது என சந்தேகிக்கப்படும் சொத்துக்களே அதிகளவில் இவ்வாறு முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளார். இவ்வாறு முடக்கப்பட்ட சொத்துக்களில் சில அரசியல்வாதிகளின் சொத்துக்களும் உள்ளடக்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குற்ற செயல்களின் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்களை முடக்கும் சட்டத்தின் அடிப்படையில் இந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த குற்ற செயல்கள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களது சொத்துக்களை பொறுப்பேற்று பராமரிப்பதற்காக விசேட அதிகார சபை ஒன்றை உருவாக்குவதற்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். சமீபத்தில் வெளியிடப்பட்ட ரூபாய் 2000 நினைவு நாணயத்தாள் படிப்படியாக உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் மூலம் புழக்கத்தில் விடப்படும் என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய வங்கி அதன் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் 2025 ஆகஸ்ட் 29 அன்று ரூபாய் 2000 நினைவு தாளை வெளியிட்டது. இந்நிலையில் புதிய நாணயத்தாளை சுமூகமாக ஏற்றுக்கொள்வதற்கும் விநியோகிப்பதற்கும் வசதியாக உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் தங்கள் பணத்தை கையாளும் இயந்திரங்களை அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளன. செயன்முறையின் வேகத்திற்கு ஏற்ப புதிய நாணயத்தாள் படிப்படியாக உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் மூலம் புழக்கத்தில் விடப்படும். அளவு திருத்த செயல்முறை முடிந்ததும் புதிய நாணயத்தாள் அனைத்து வங்கிகளிலும் தடையின்றி கிடைக்கப்பெறும் என்று மத்திய வங்கி உறுதியளித்துள்ளது. கடந்த ஆட்சியின் போது இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்கவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை நடத்த உள்ளது. விளையாட்டு அமைச்சுக்காக வரியின்றி இறக்குமதி செய்யப்பட்ட பேருந்து ஷிரந்தி ராயபக்ஷவுக்கு சொந்தமான கோல்டன் பாலர் பாடசாலைக்கு வழங்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட உள்ளது. இந்த பரிவர்த்தனையால் அரசாங்கத்திற்கு நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில்
குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மீண்டும் தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தின் முன்னாள் செயலாளர் ஒருவரிடமும் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஷிரந்தி ராயபக்ஷவின் தலைமையில் செயல்படுத்தப்பட்ட சிறிலிய திட்டம் தொடர்பான விசாரணைகள் முன்னர் கவனத்தை ஈர்த்திருந்தது. சிறிலிய கணக்கு தொடர்பான 7 முறைகேடுகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் முறைப்பாடு வழங்கியுள்ளது. மேலும் அவற்றில் 6 முறைகேடுகள் பின்னர் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனையின் பேரில் போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று மூடப்பட்டன. எனினும் குறித்த பேருந்து பற்றி புதிய தகவல்கள் வெளிவந்த நிலையில் புலனாய்வாளர்கள் மீண்டும் நீதிமன்றத்தில் தகவல்களை முன்வைத்துள்ளனர். அதற்கமைய இது தொடர்பாக வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காக லலித் வீரதுங்கவையும் முன்னாள் கூடுதல் செயலாளரையும் வரவழைக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இப்போது உத்தரவுகள் கிடைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. உப்புவெளி போலீஸ் பிரிவில் திருகோணமலை அம்பேபுச வீதியில் அனுராதபுரம் சந்திக்கு அருகில் 4வது மைல்கல் திசையிலிருந்து திருகோணமலை திசை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் வீதியை கடந்த பாதசாரி மீது விபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் பாதசாரி, மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் மற்றும் பின்னால் அமர்ந்து சென்ற பெண்ணும் பலத்த காயமடைந்து திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் பாதசாரி உயிரிழந்தார். இவ்வாறு இறந்தவர் சம்போர் கிழக்கு மூதூரில் வசித்து வந்த 71 வயதானவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகர சபைக்கு உட்பட்ட உணவகங்களில் எதிர்வரும் 1ஆம் திகதி முதல் லஞ்சீட் பயன்படுத்துவதை நிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகர சபையும் பருத்தித்துறை நகர வர்த்தகர்களும் இன்று இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர். பருத்தித்துறை நகர சபைக்கு உட்பட்ட உணவகங்களில் லஞ்சீட் உட்பட பொலித்தீன் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது தொடர்பாக பருத்தித்துறை நகர சபை மண்டபத்தில் தவிசாளர் தலைமையில் நகர வர்த்தகர்களுடன் இடம்பெற்ற கூட்டத்திலேயே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டது. எதிர்வரும் 1ஆம் திகதியிலிருந்து உணவகங்களில் பொலித்தீன் பயன்படுத்துவதில்லை என்றும் அதற்கு பதிலாக வாழை இலையை பயன்படுத்துவதெனவும் எதிர்வரும் ஜனவரி 1ஆம் திகதியிலிருந்து பொலித்தீன் பயன்பாட்டை முற்றுமுழுதாக நிறுத்துவதென்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உணவகங்களில் உணவு பொதி செய்வதற்கு ஜனவரி 1ஆம் திகதி வரை அனுமதிப்பதென்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இணையதளங்களூடாக பாலியல் தொழில் தளங்களின் விரிவான வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் தீவிர கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி இலங்கைக்கு சுற்றுலா விசாக்களில் வரும் பல சுற்றுலா பயணிகள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமூக வலைத்தளங்கள் மற்றும் கையடக்க தொலைபேசி பயன்பாடுகள் தினமும் நூற்றுக்கணக்கான விளம்பரங்களை வெளிப்படையாக காண்பிக்கின்றன. இந்த தளங்கள் பாலியல் வர்த்தகத்தை மேலும் அணுகக்கூடியதாக மாற்றியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பாரம்பரிய பாலியல் விடுதிகள் அல்லது உடல் பிடிப்பு நிலையங்கள் போலல்லாமல் இணையச்சேவை வழங்குனர்கள் டிஜிட்டல் கட்டண முறைகளை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களுடன் இணைவதும் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. யாழில் தியாக தீபம் திலீபனின் 38வது ஆண்டு நினைவேந்தல் உணர்வெழுச்சியாக ஆரம்பமாகியது. தமிழ் மக்களின் உரிமைக்காக 12 நாட்கள் உணவையும் நீரையும் ஒருத்து உயிர் தியாகம் செய்த தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நல்லூரில் நடைபெற்றது. நல்லூர் கந்தன் ஆலயம் அருகே அவர் உண்ணாவிரதம் இருந்த இடத்தில் அஞ்சலி நடைபெற்று தொடர்ந்து நல்லூரான் பின்வீதியில் அமைந்துள்ள திலீபன் நினைவிடத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது. இதன்போது பொதுச்சுடர் ஏற்றி மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் நினைவேந்தல் நிகழ்வில் முன்னாள் போராளிகள், அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளரான திலீபன் இந்திய அமைதி படையிடம் 5 அம்ச கோரிக்கைகளை 1987 செப்டம்பர் 15ஆம் திகதி முன்வைத்து உணவையும் நீரையும் தவிர்த்து போராட்டத்தை முன்னெடுத்தார். அவரது கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாத நிலையில் 1987 செப்டம்பர் 26ஆம் திகதி முற்பகல் 10:48 மணிக்கு உயிர் நீத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கரீபியன் தீவு நாடான ஹைதியில் அரசாங்கத்திற்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே சுமார் 4 ஆண்டுகளுக்கு மேலாக உள்நாட்டு மோதல் இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் அங்குள்ள லெபோரட்டரி என்ற கிராமத்திற்குள் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்நிலையில் இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு ஐநா அமைப்பின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரேஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். விரைவில் உள்நாட்டு மோதலை கட்டுப்படுத்த வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். இந்தியாவின் அசாமில் உள்ள குவஹாத்தி நகருக்கு அருகில் இன்று ஒரு வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது 5.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் வடக்கு வங்காளத்திலும் அண்டை நாடான பூட்டானிலும் சுமார் 5 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. அசாம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலநடுக்கம் பதிவான உடனே மக்கள் வீடுகள், அலுவலகங்கள் மற்றும் வணிக வளாகங்களிலிருந்து சாலைகளுக்கு வெளியே பாய்ந்து தங்கள் உயிரை காப்பாற்ற முயன்றனர். குறிப்பாக உயரமான கட்டடங்களில் வசித்தவர்கள் மற்றும் குழந்தைகள் அதிகமாக அச்சமடைந்தனர். சிலர் வீடுகளிலிருந்து மின் விளக்குகள் குலுங்கியது, சுவர்கள் அதிர்ந்தது போன்ற அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த நிலநடுக்கத்தால் இதுவரை எந்த உயிரிழப்பும் சொத்து சேதமும் ஏற்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லை. இருப்பினும் பல இடங்களில் போக்குவரத்து சீர்குலைந்தது. பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் உடனடியாக மக்களை எச்சரித்து பிந்தைய அதிர்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். குறிப்பாக உயரமான கட்டடங்களில் இருப்பவர்கள் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.